ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 77ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 77:11. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவோம், உடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவோம் என்று ஆசாப் கூறுகிறார். இது ஆசாவின் சங்கீதம். இங்கு கர்த்தர் அவருக்கு செய்த செயல்களையெல்லாம் நினைவு கூறுவதாக கூறுகிறார். கர்த்தருடைய அன்பை உணர்கிறார், கர்த்தரை துதிக்கிறார். அது மட்டும் இல்லை, பூர்வ காலத்தில் கர்த்தர் செய்த அதிசயங்களை ஒவ்வொன்றாக நினைவு கூறுகிறார். கர்த்தர் முதலாக பூமியையும் அதன் நிறைவையும் படைத்தார். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தார். எகிப்தில் அடிமையிலாக இருந்த இஸ்ரவேலரை மோசே மூலம் மீட்டார். அவள் வனாந்தரத்தில் பிரயாணப்படும் பொழுது வனாந்தரத்திலிருந்து மன்னாவையும் காடைகளையும் இறைச்சியாக உணவாக கொடுத்தார். தாகத்தை தீர்க்க கண்மலை அடித்தும் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றியும் தண்ணீர் கொடுத்து போஷித்தார். செங்கடலை பிளந்து வெட்டாந்திரையை உருவாக்கி இஸ்ரவேலர்கள் கடந்து செல்ல உதவி செய்தார். கர்த்தருடைய பூர்வ காலத்து அதிசயங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தாம் உணர்வதாக கூறுகிறார். நாமும் இதுபோல கர்த்தர் நம்முடைய பூர்வ காலத்தில் நமக்கு செய்த அதிசயங்களை நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் மீது அதிக பாசம் ஏற்படுகிறது. நினைக்க நினைக்க நம் உள்ளம் பூரிக்கிறது. நன்றி கூறி துதிக்க ஏவப்படுகிறோம். இதற்கு ஈடாக நாம் கர்த்தருக்கு என்னத்தை செய்ய வேண்டும் என்று சில நேரங்களில் நினைக்கிறோம். நாம் இதற்காக நம்முடைய சாட்சிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம். கேட்கிற அவர்களுடைய விசுவாசம் பலப்படுகிறது. துன்ப துயர நேரங்களில் கர்த்தர் நம்மை எப்படி காப்பாற்றினார் என்று கூறும் பொழுது அவர்களும் அதை கடைபிடித்து அதன்படி நடப்பார்கள். நம்முடைய ஊக்கமான கருத்தான ஜெபங்களின் மூலம் நம் கஷ்ட நஷ்ட சோதனைகளை எப்படி மேற்கொண்டோம் என்று அவங்களுக்கு கூறும் பொழுது அவர்களும் ஜெபித்து வெற்றி பெறுவார்கள். கர்த்தருடைய செயல்களையும் பூர்வ காலத்தில் நடந்த அதிசயங்களும் நினைவு கூறும் பொழுது ஆவியில் நாம் உற்சாகம் அடைகிறோம். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட செயல்களை மிகவும் சந்தோஷத்தோடு செய்வோம். ஜெபம். ஆம் சுவாமி, நாங்கள் ஒரு சாட்சியுள்ள நிருபங்களாக இருந்து மற்றவர்களை உம்மண்டை நடத்த எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. நீ எந்த நோக்கத்தோடு எங்களை படைத்தீரோ அந்த நோக்கத்தை எங்களிலே நிறைவேற்றும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமேன்.